வணக்கம். 8 மணி செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். ஒரே நாளில் இரண்டாவது முறை உயர்ந்து புதிய உச்சத்தை எட்டியது தங்கம் விலை. சவரனுக்கு 720 ரூபாய் அதிகரித்து 88,000 ரூபாயை நெருங்கியது. ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 3% உயர்வு. டெல்லியில் நடந்த ஒன்றிய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். விஜயின் பிரச்சாரம் 2 வாரங்களுக்கு ஒத்திவைப்பு. புதிய விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என தவிக தலைமை அறிவிப்பு. கரூரில் விஜய் பரப்புரையின் போது ஜெனரேட்டரை நிறுத்தியது தவிகவினர்தான் என ஆதாரத்துடன் செந்தில் பாலாஜி பதிலடி. சம்பவம் நடந்த மறுநாளில் 2000 செருப்புகளுக்கு மேல் கிடந்தது. ஒரு காலி தண்ணீர் பாட்டில் இருந்ததா எனவும் கேள்வி. தவிக தலைவர் விஜயை சங் பரிவார் அமைப்பு வழிநடத்துவதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. சங் பரிவார்களின் சதிவலையில் விஜய் சிக்கி உழல்வதாகவும் விமர்சனம். தமிழ்நாடு முழுவதும் ஆயுத பூஜை கொண்டாட்டம் கோலாகலம். இயந்திரங்கள் வாத்திய கருவிகளை அலங்கரித்து வழிபாடு. சென்னை தொல்காப்பியர் பூங்காவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு. விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அறிவுறுத்தல். கரூர் நெரிசல் குறித்து விசாரிக்க ஆணையம் அமைத்தும் முன்னாள் அமைச்சர் அதிகாரிகள் விளக்கமளிப்பது ஏன்? எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. டெல்லியில் நடைபெற்ற RSS நூற்றாண்டு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்பு. சிறப்பு 100 ரூபாய் நாணயம், அஞ்சல் முத்திரையை வெளியிட்டார். குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா விழா கோலாகல கொண்டாட்டம். நாளை நள்ளிரவு சூரசம்ஹாரம் நடைபெற உள்ளதால் முன்னேற்பாடுகள் தீவிரம். நடப்பு IPL சாம்பியன் RCB அணியை விற்க பிரிட்டனை சேர்ந்த நிறுவனம் முடிவு. அணியை வாங்க பல்வேறு நிறுவனங்கள் போட்டி போட்டு பேச்சுவார்த்தை என தகவல். கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பல்வேறு வதந்திகள் பரப்பப்பட்டு வருகின்றன. குறிப்பாக நெரிசலுக்கான காரணம் இதுதான் என பரப்பப்படும் தகவல்கள் உண்மையா என்பது பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது மின்தடை ஏற்பட்டதே நெரிசலுக்கு முக்கிய காரணம் என சமூக வலைதளங்களில் பலரும் குற்றம் சாட்டி வருகின்றனர். ஆனால் உண்மையில் கரூர் வேலுச்சாமிபுரத்திற்கு விஜய் வந்து சேர்ந்த நேரம் முதல் அவர் பிரச்சாரத்தை முடிக்கும் வரை மின்சாரம் நிறுத்தப்படவில்லை என்பதை அங்கிருந்த தெருவிளக்குகள் தொடர்ந்து எரிந்தது உறுதிப்படுத்தியுள்ளது. குறிப்பாக மயங்கி விழுந்தவர்களுக்கு தண்ணீர் பாட்டிலை விஜய் வீசிய போதும், ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கள் என்று விஜய் கூறிய போதும் கூட தெருவிளக்குகள் எரிந்து கொண்டுதான் இருந்தன. ஜெகதீஷ், உடனே ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுருப்பா. சில மர்ம நபர்கள் ஜெனரேட்டர் அறையில் நுழைந்து வயர்களை துண்டித்ததாகவும் பரவும் சில தகவல்களும் வதந்தி என்பது தெரிய வந்துள்ளது. விஜய் பிரச்சாரத்தை தொடங்கும் போதே தவேக தொண்டர்கள் பலர் ஜெனரேட்டர் அறைக்குள் இருந்தபடியே அவரது பேச்சை கேட்டது அக்கட்சியின் இணைய பக்கத்தில் உள்ள வீடியோவில் பதிவாகியுள்ளது. நெரிசல் ஏற்பட்டவுடன் தகர தடுப்புகளை உடைத்துக் கொண்டு பலர் ஒரே நேரத்தில் ஜெனரேட்டர் அறைக்குள் நுழைந்த பிறகே ஜெனரேட்டர் மூலம் எரிந்த மின் விளக்குகள் அணைந்தன. 81
முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பற்றி விஜய் பேசியதும் அவர் மீது செருப்பு வீசப்பட்டதாக கூறப்படுவதும் வதந்தி என்பதை பிரச்சார காட்சிகள் உறுதிப்படுத்தியுள்ளன. உண்மையில் ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுங்கள் என்று விஜய் பேசிய போதுதான் அவரை நோக்கி செருப்பு வீசப்பட்டுள்ளது. கொஞ்சம் கொஞ்சம் வழி விட்டுருங்க, கொஞ்சம் கொஞ்சம் வழி விட்டுருங்க, போயிடுங்க. நெரிசல் ஏற்பட்டவுடன் இத்தனை ஆம்புலன்ஸுகள் வந்தது என்று சமூக வலைதளங்களில் பலர் கேள்வி எழுப்புவதும் தவறானது என்பது தெரிய வந்துள்ளது. நாமக்கல்லில் இருந்த விஜய் வாகனத்துடன் 2 ஆம்புலன்ஸுகள் வந்ததும், கரூரில் தாவேக சார்பில் 5 ஆம்புலன்ஸுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதும் உறுதியாகியுள்ளது. பலர் மயங்கி விழுந்த பிறகே போலீசார் வயர்லெஸ் மூலம் தகவல் தெரிவித்து 108 ஆம்புலன்ஸுகளை வரவழைத்துள்ளனர். தாவேக பிரச்சாரத்திற்கு போலீசார் போதிய பாதுகாப்பு அளிக்கவில்லை என பலரும் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். ஆனால் போலீசாரின் பாதுகாப்பு காரணமாகவே தான் வந்து சேர்ந்ததாக பிரச்சாரத்தின் தொடக்கத்திலேயே விஜய் நன்றி தெரிவித்தார். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்க இல்லைன்னா அந்த பைபாஸ்ல இருந்து இந்த ஸ்பாட்டுக்கு என்னால வந்திருக்க முடியுமான்னு எனக்கே தெரியல. பிரச்சாரத்துக்கு கேட்ட இடத்தில் அனுமதி கொடுக்கவில்லை என தாவேகவினர் கூறி வரும் நிலையில் அவர்கள் கேட்ட முதல் 2 இடங்கள் மிகவும் குறுகலானவை என்பதும் உறுதியாகியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் விபத்தில் அரசு தனது கடமையை செய்த பிறகும் அரசின் மீது பழி போடுவது கோழைத்தனமான செயல் என தாவேக தலைவர் விஜயை நடிகர் SV சேகர் விமர்சித்துள்ளார். ஒரு வருத்தமான முகத்தோட ரிஹர்சல் பார்த்தாரா இல்லையான்னு தெரியாது, டைரக்டாக விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன வேணால் வீட்டில் எங்கே வேணால் வந்து கைது செஞ்சுக்கோங்க, என் தொண்டர்களை விட்டுருங்க அப்படின்லாம் உருக்கமாக பேசியிருக்காரு. இது ஒரு நடிப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது பொதுமக்கள் கிட்ட. மாப் சைக்காலஜி, கூட்டத்தை நிர்வகிக்கக்கூடிய திறமை இருக்கிறவர் தான் தலைவராக வர முடியும். அதை தெரிஞ்சுக்கணும். போலீஸ் செய்யணும், போலீஸ் செய்யணும், போலீஸ் செய்யணும். போலீஸுக்கு நீங்கள் சரியான தகவல் கொடுக்கணும். சரியான தகவலை கொடுக்காமல் எல்லாத்தையும் அரசாங்கத்தின் மேலே தப்புன்னு சொல்லி தப்பிச்சுக்க முயற்சி பண்ணுறது மிக கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். அரசு செய்ய வேண்டிய கடமைகளெல்லாம் செஞ்ச பிறகு நாம் தப்பிச்சுக்கிறதுக்கு அரசின் மேல் பழி போடுறது ஒரு விதமான கோழைத்தனம். பிரச்சனை இருக்கிற இடத்துலேருந்து ஓடி போகிறதுங்கிறது ரொம்ப தவறான செயல், கோழைத்தனம். அது தலைவனுக்கு உண்டான ஒரு அடிப்படையான தகுதியே அல்ல. தீபாவளி பண்டிகையை ஒட்டி ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி 3% உயர்த்தி வழங்கி ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு DA எனப்படும் அகவிலைப்படி ஆண்டுக்கு 2 முறை உயர்த்தி வழங்கப்படும். அந்த வகையில் இந்த ஆண்டு கடந்த மார்ச் மாதம் ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு 2% அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட்ட நிலையில் தற்போது தீபாவளி பண்டிகையை ஒட்டி ஒன்றிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி 3% உயர்த்தி ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் 55% இருந்த மொத்த அகவிலைப்படி 58% அதிகரித்துள்ளது. அதாவது 60,000 அடிப்படை சம்பளம் பெறும் ஊழியருக்கு அகவிலைப்படி 33,000 இருந்து 34,800 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதன் மூலம் 49 லட்சம் ஊழியர்கள் மற்றும் 69 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் என்று பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். 3% அகவிலைப்படி உயர்வு நடப்பாண்டின் ஜூலை 1ஆம் தேதியிட்டு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். தாவேகா தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி அடுத்த 2 வாரங்களுக்கு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக அக்கட்சி தலைமை அறிவித்துள்ளது. கடந்த 27ஆம் தேதி கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இச்சம்பவம் உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தாவேகா தலைமை வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி அடுத்த 2 வாரங்களுக்கு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாகவும் புதிய விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுத பூஜை பண்டிகை அனைத்து மாவட்டங்களிலும் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. கோவையில் உள்ள தொழிற்பேட்டை தொழிற்சாலையில் தொழிலாளர்களுடன் கூடி இயந்திரங்களை அலங்கரித்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்ட லாரி பட்டறைகளில் லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் சேர்ந்து வண்ண மலர்களால் லாரியை அலங்கரித்து ஆயுத பூஜை கொண்டாடி பிரசாதங்களை பகிர்ந்து கொண்டனர்.
திருப்பூர் மாவட்ட பின்னலாடை நிறுவனங்களில் ஆண்கள் பெண்கள் என பின்னலாடை தொழிலாளர்கள் சேர்ந்து உற்சாகமாக ஆயுத பூஜை கொண்டாடி மகிழ்ந்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நாட்டுப்புற கலைஞர்கள் தங்களது கலைவாத்திய கருவிகளை அலங்கரித்து கொண்டாடியது கவனத்தை ஈர்த்தது. புதுக்கோட்டை அரசு மன்னர் கல்லூரி மைதானத்தில் குத்துச்சண்டை வீரர்கள் தங்களது பயிற்சி உபகரணங்களை வைத்து ஆயுத பூஜை கொண்டாடி சிறப்பித்தனர். திருச்செந்தூர் அருகே குலசேகரன்பட்டினம் தசரா திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் நாளை நள்ளிரவு நடைபெறவுள்ள நிலையில் முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் தசரா திருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் நாளை நள்ளிரவு கோயில் கடற்கரையில் நடைபெற உள்ளது. இதில் பங்கேற்க 15 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளுக்காக மாவட்ட நிர்வாகத்தினரும் காவல்துறையினரும் தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர். 100க்கும் மேற்பட்ட இடங்களில் குடிநீர், கழிப்பறை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதை தவிர 4 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. குமரி மாவட்டம் தோவாளை சிறப்பு மலர் சந்தையில் 1500 டன் பூக்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. ஆயுத பூஜையை ஒட்டி கடந்த 2 நாட்கள் தோவாளையில் சிறப்பு மலர் சந்தை நடைபெற்றது. இதற்காக நிலக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல், ஹோசூர், பெங்களூரு உள்ளிட்ட இடங்களில் இருந்து பிச்சி, மல்லிகை, வாடாமல்லி, சாமந்தி, செவ்வந்தி, அரளி, கோழிக்கொண்டை உள்ளிட்ட பூக்கள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டன. கடந்த ஆண்டை விட இவ்வாண்டு 500 டன் பூக்கள் அதிகமாக விற்பனையாகி மொத்தம் 1500 டன் பூக்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. பிச்சி கிலோ 1500 ரூபாய்க்கும், மல்லிகை கிலோ 1000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கடந்த 2 நாட்களில் பூக்கள் நல்ல விற்பனை செய்யப்பட்டதால் விவசாயிகள், வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை முன்னிட்டு இந்த 2 நாளாக சிறப்பு விற்பனை உண்டு. நல்ல வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. போன வருடம் 1000 கிலோ பூ வந்துட்டு இருந்து 1000 டன்னு. இந்த ட்ரிப் 1500 டன்னு பூ வந்திருக்கு. பிச்சி இன்னைக்கு நேற்று கிலோ 750 ரூபாய் விற்றுது. இன்னைக்கு 1000 ரூபா போகுது. மல்லி 1500 ரூபா போகுது. இந்த ட்ரிப் நல்ல வியாபாரம் இருக்குது 2 நாளாக. நாகை மற்றும் சுற்று வட்டாரத்தில் நெற்பயிர்களை சேதப்படுத்தி வரும் பன்றிகளை சுட்டுப்பிடிக்க லைசென்ஸ் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடன் வாங்கி நாகை, காடம்பாடி, சங்கமங்கலம், அளிச்சமங்கலம், செல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்துள்ளனர். ஆனால் அறுவடைக்கு 10 நாட்களே உள்ள நிலையில் பன்றிகள் வயல்களில் புகுந்து கடும் சேதத்தை உருவாக்கி வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். நீ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அதை பார்த்துவிட்டு அதற்கான இல்லை ஒன்று பண்ணியை கட்டுப்படுத்துங்க. அதை கட்டுப்படுத்த முடியலையா, விவசாயிகளுக்கு அதுக்கான நஷ்டஈடு வழங்கிறதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். அதுவும் முடியலையா, இந்த பன்னியெல்லாம் சுட்டு பிடிப்பதற்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கணும். இல்லை எங்களுக்கு துப்பாக்கி லைசன்ஸு நீங்கள் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா நாங்கள் அந்த பன்னியை நாங்களே சுட்டு நாங்களே உங்களுக்கு பிடிச்சி தருவோம். 3 ஆண்டுகளுக்கு முன்பு அப்போதைய மாவட்ட ஆட்சித்தலைவர் பன்றிகளை பிடிக்க நடவடிக்கை எடுத்துள்ளார். ஆனால் அதன் பிறகு அதுபோன்ற நடவடிக்கை இல்லாததால் பன்றி எண்ணிக்கை பெருகிவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் புலந்த்ஷஹர் மாவட்டத்தில் நகைக்கடை ஒன்றில் தங்க நகை வாங்குவது போல் வந்த இருவர் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நெக்லஸை திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நகை வாங்குவது போல் கடைக்குள் வந்த ஒரு பெண்ணும் ஆணும் நகைக்கடை பணியாளரிடம் நெக்லஸ்களை காட்டச் சொல்லி பார்த்துள்ளனர். அப்போது யாரும் கவனிக்காத சமயமாக பார்த்து அப்பெண் நகையை திருடியது அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரர்கள் பட்டியலில் கௌதம் அதானியை பின்னுக்கு தள்ளி முகேஷ் அம்பானி முதலிடம் பிடித்துள்ளார். மும்பையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஹூரோன் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முகேஷ் அம்பானி மற்றும் அவரது குடும்பத்தினரின் சொத்து மதிப்பு 9,55,000 கோடி ரூபாய் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு முதல் இடத்தில் இருந்த கௌதம் அதானி 2ஆம் இடத்திற்கு சென்றார். அதானி குடும்பத்தின் சொத்து மதிப்பு 8,15,000 கோடி ரூபாயாக உள்ளது.
இந்தியாவின் மிகப்பெரிய பணக்கார பெண் பட்டியலில் முதல் 3 இடங்களுக்குள் HCL நிறுவனத்தின் தலைவரான ரோஷினி நாடார் மல்ஹோத்ரா மற்றும் அவரது குடும்பத்தினர் உள்ளனர். இவர்களின் மொத்த சொத்து மதிப்பு 2,84,000 கோடி ரூபாயாகும். பாலிவுட் நடிகர் ஷாருக் கான் முதல் முறையாக பணக்காரர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளார். இவரது சொத்து மதிப்பு 12,490 கோடி ரூபாய் என்றும் இது கரண் ஜோஹர், ஹிருத்திக் ரோஷன் ஆகியோரின் சொத்து மதிப்பை விட அதிகம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 98வது பிறந்தநாளை முன்னிட்டு சிவாஜி கணேசன் மணிமண்டபத்தில் அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அமைச்சர்கள் மற்றும் நடிகர் பிரபு உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். 77 ஆண்டுகளை கடந்த பிறகும் பராசக்தி படத்தின் இந்த வசனத்தை யாரும் மறந்திட முடியாது. கலைஞரின் கதை வசனத்தில் 1952ஆம் ஆண்டு வெளியான பராசக்தி திரைப்படத்தில் அறிமுகமான சிவாஜி கணேசன் தனது அளப்பரிய நடிப்பாற்றலால் நடிகர் திலகமாக கொண்டாடப்பட்டார். அவரது 98வது பிறந்த நாள் கொண்டாடப்படுவதையொட்டி சென்னை அடையாறில் உள்ள மணிமண்டபத்தில் சிவாஜி கணேசனின் திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து மணிமண்டபத்தில் சிவாஜி கணேசனின் புகைப்பட கண்காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டார். நமது அரசாங்கம் இந்த அப்பாவோட பிறந்தநாளை ஒரு அரசு விழாவாக கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷம். ஏற்கனவே அண்ணன் சிஎம் அவர்கள், ஸ்டாலின் அண்ணா அவர்கள் 3 வருஷமாக வந்துட்டுருக்காரு. புது சிலையும் அப்பாவுக்கு வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் அப்பாவுக்கு மரியாதை பண்ணணும்னு நினச்சி தான் சிஎம் அவர்கள், இங்கே இருக்க தமிழக அரசு அப்பாவுக்கு மரியாதை பண்ணுறாங்க. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் KN நேரு, சேகர் பாபு, சென்னை மாநகர மேயர் பிரியா, நடிகர்கள் பிரபு, ராம்குமார், விக்ரம் பிரபு, SV சேகர், கவிஞர் வைரமுத்து உள்ளிட்டோர் சிவாஜி கணேசனின் உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினர். இனி முக்கிய நிகழ்வுகளை விறுவிறு செய்திகளாக பார்க்கலாம். தொடர் விடுமுறையை ஒட்டி குமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. தண்ணீர் அதிகமாக கொட்டும் 2 பகுதிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்ட நிலையில் தண்ணீர் சீராக வரும் பகுதிகளில் மட்டும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் காலை முதலே திருப்பரப்பு அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் ஆர்ப்பரித்து கொட்டும் நீரில் குளித்து மகிழ்ந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கிளாக்குளம் கிராமத்தில் உள்ள அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளி கட்டிடம் சிதிலமடைந்துள்ள நிலையில் புதிய அரசு பள்ளி தொடங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுமார் 75 ஆண்டுகளாக இயங்கி வரும் இப்பள்ளியில் தற்போது போதிய உட்கட்டமைப்பு வசதி இல்லாத காரணத்தினால் சுமார் 50 மாணவர்கள் மட்டுமே பயின்று வருகின்றனர். பள்ளியின் கட்டிடம் சிதிலமடைந்து விட்டதால் அருகில் உள்ள குடியிருப்பில் தற்காலிகமாக மாணவர்களுக்கு வகுப்புகள் நடைபெறுவதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். தனியார் வீட்டில் வச்சு பள்ளிக்கூடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க 2 ஆசிரியர்கள் மூலமாக. இப்போ எங்களுக்கு இந்த பில்டிங் இல்லாததுனால பல ஏழை குழந்தைகளோட கல்வி பாதிக்கப்படுது. ஊரில் அரசு நிலம் இருக்குது. அரசு நிலத்தில் பள்ளிக்கூடம் கட்டித்தரணும்னு சொல்லி நாங்கள் பலமுறை மனு செய்து வந்திருக்கோம். ஆனால் எதுவும் அந்த மனுவுக்கு சரியான நடவடிக்கை இல்லை. மாணவர்கள் இடைநிற்றலை தடுக்கவும் கற்றல் வாய்ப்பை ஏற்படுத்தவும் கிளாக்குளம் கிராமத்தில் புதிய அரசு பள்ளி தொடங்க வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருமங்கலம் அருகே வையூர் கிராமத்தில் பட்டாசு தொழிற்சாலை அமைக்கும் முயற்சிக்கு தடை விதிக்க கோரி அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தலைமையில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. பட்டாசு தொழிற்சாலை அமைந்தால் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் வாழ்வாதாரம் இழக்கும் நிலை ஏற்படும் என தெரிவித்தனர். வேளாண் விவசாய நிலங்களை கனிம வளம் பறிபோவதால் மிகப்பெரிய அளவிலே வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கிறது. அதை தடுத்து நிறுத்த வேண்டும். தரமற்ற பணிகளை உடனடியாக ஆய்வு செய்து பாதுகாக்க வேண்டும். இந்த விவசாயிகளுடைய கோரிக்கைக்கு தீர்வு காண வேண்டும். அதே போல் பட்டாசு ஆலை இப்போ அனுமதி கொடுத்துட்டாங்க, மக்களுடைய எதிர்ப்பை மீறி அதை ரத்து செய்ய வேண்டும். மேலும் ரெட்டரப்பட்டி கிராமத்தில் இயங்கி வரும் 2 கல் குவாரிகளையும் அகற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். சோட்டானிக்கரை பகவதி அம்மன் ஆலயத்துக்கு 20 ஆண்டுகளாக பூக்களை காணிக்கையாக அனுப்பி வரும் தமிழக பக்தரை கேரள தேவஸ்தான நிர்வாகம் கௌரவப்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் கரிகால பாண்டியன்.
இவரது குடும்பத்தினர் ஆண்டுதோறும் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் ஆலயத்திற்கு மகம் மற்றும் நவராத்திரி திருவிழா காலங்களில் நாள்தோறும் 1000 கிலோ பூக்களை மாலைகளாக தொடுத்து ஆலய அலங்காரத்திற்கு காணிக்கையாக அனுப்பி வருகின்றனர். இதற்காக கரிகால பாண்டியனை வரவழைத்து கேரள தேவஸ்தானம் கௌரவித்துள்ளது. மகம் மற்றும் நவராத்திரி திருவிழா காலங்களில் நாள்தோறும் 1000 கிலோ பூக்களை மாலைகளாக தொடுத்து அவற்றை லாரி மூலம் பகவதி அம்மன் ஆலயத்திற்கு கரிகால பாண்டியன் அனுப்பி வருகிறார். தேனி மாவட்டம் முல்லை பெரியாறில் இருந்து பிடி ராசன் கால்வாய் மற்றும் தந்தை பெரியார் கால்வாய் பாசன நிலங்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதன் மூலம் சின்னமனூர், சீலையம்பட்டி, கோவிந்தநகரம் உள்ளிட்ட 12 கிராமங்களில் உள்ள 5146 ஏக்கர் வேளாண் நிலங்கள் பயன்பெற உள்ளன. குறிப்பாக நாள் ஒன்றுக்கு 100 கன அடி தண்ணீர் என மொத்தம் 120 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. மேலும் போடி தாலுகாவில் உள்ள 18ஆம் கால்வாயிலும் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 13 கிராமங்களில் உள்ள 4614 ஏக்கர் வேளாண் நிலங்கள் பாசன வசதி பெற உள்ளன. கால்வாயில் பாய்ந்தோடிய தண்ணீரை விவசாயிகளும் பொதுமக்களும் மலர் தூவி மகிழ்ச்சியாக வரவேற்றனர். சிவகாசியில் நடப்பாண்டு பட்டாசு உற்பத்தி பாதிப்பால் தீபாவளிக்கு 20% வரை விலை உயரும் என உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். வழக்கமாக ஆர்டர்களை பொறுத்து ஆயுத பூஜை முடிந்ததும் உற்பத்தி வேகம் எடுக்கும். ஆனால் நடப்பாண்டில் ஆர்டர்கள் குறைந்ததாகவும் இதனால் பட்டாசு உற்பத்தி தொடங்க முடியாத நிலை உள்ளதாகவும் உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். பட்டாசு விற்பனை பொறுத்த வரைக்கும் ஆடி 18 துவங்கிருச்சு. விநாயகர் சதுர்த்தி முதலே விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த பட்டாசு உற்பத்தி குறைவுனால இந்த தடவை பட்டாசுக்கு டிமாண்டு ரொம்ப இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விலை உயர்வை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டை விட 10 முதல் 20% இந்த வருஷம் விலை அதிகமாயிருக்கு. அவ்வப்போது நிகழும் வெடி விபத்துகளால் அதிகாரிகள் ஆய்வை தீவிரப்படுத்தியதாக கூறுகின்றனர். இதனால் பட்டாசு தயாரிப்பில் தொய்வு ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி சார் பதிவாளர் அலுவலகம் இடிந்து விழும் நிலையில் இருப்பதால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். இந்த சார் பதிவாளர் அலுவலகம் 25 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாகும். தினமும் இந்த அலுவலகத்திற்கு 100க்கும் மேற்பட்டோர் அலுவல் ரீதியாக வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் கட்டடம் பழுதடைந்து ஆங்காங்கே பெயர்ந்து விழுகிறது. மேலும் மழைக்காலங்களில் அங்கு பராமரிக்கப்பட்டு வரும் ஆவணங்கள் நனைந்து வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. பணிபுரியும் ஊழியர்களுக்கு கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இன்றி இயங்கி வருகிறது. ஆகவே அனைத்து வசதிகளுடன் கூடிய புதிய சார் பதிவாளர் அலுவலகம் கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இனி மழை காலம் என்பதால் ஒரு பாதுகாப்பான சூழல் இல்லாத இருக்கு. எனவே உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு இந்த பகுதிக்கு சார் பதிவாளர் அலுவலகத்தை கட்டி கொடுக்க வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். மதுரை மாவட்டம் சோழவந்தான் பேரூராட்சி கூட்டத்தில் திமுக கவுன்சிலரின் கணவரை அதிமுக ஒன்றிய செயலாளரின் ஆதரவாளர்கள் தாக்கும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. சோழவந்தான் பேரூராட்சி கூட்டம் நடந்து முடிந்த பின்பு திமுக கவுன்சிலர் நிஷாவின் கணவர் கௌதமனுக்கும் அதிமுக கவுன்சிலரும் அப்பகுதி அதிமுக ஒன்றிய செயலாளருமான கொரியர் கணேசனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் கொரியர் கணேசன் தனது ஆதரவாளர்களை அழைத்து வந்து கௌதமனை தாக்கியுள்ளார். உடனடியாக பேரூராட்சி அலுவலகத்தில் இருந்த சக கவுன்சிலர்கள் தாக்குதலில் ஈடுபட்டவர்களை தடுத்து வெளியேற்றினர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சி வெளியானதை தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலக புகழ்பெற்ற மைசூர் தசரா விழாவையொட்டி குப்பண்ணா பூங்காவில் பல லட்சம் வண்ண மலர்களால் உருவாக்கப்பட்டுள்ள மலர் கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக ஈர்த்துள்ளது. இது தொடர்பாக எமது செய்தியாளர் குணசேகரன் அளித்த கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். மைசூர் தசரா விழாவையொட்டி இங்குள்ள குப்பண்ணா பூங்காவில் கர்நாடக தோட்டக்கலைத்துறையின் சார்பாக மலர் கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பல வண்ண ரோஜாக்கள், சாமந்தி, ஆப்பிரிக்கன் மேரிகோல்டு, பிரெஞ்சு மேரிகோல்டு, லில்லிபுட், ஜீனியா, ஜெரேனியம் என விதவிதமான வண்ண மலர்களை கொண்டு ஏராளமான வடிவங்கள் தத்ரூபமாக உருவாக்கப்பட்டுள்ளன. இதில் குறிப்பாக ஆபரேஷன் சிந்தூரை குறிக்கக்கூடிய முப்படைகளினுடைய தோற்றம், ரோஜா மலர்களால் ஆன அம்பாரியில் சாமுண்டேஸ்வரியை சுமந்து செல்லக்கூடிய யானை, மலர்களால் ஆன நந்தி சிலை, டால்பின் உருவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. கர்நாடக அரசினுடைய செயல்படுத்தி வரக்கூடிய
மகளிர் இலவச பேருந்து பயண திட்டம், அதேபோன்று மாதாந்திர உதவித்தொகை திட்டம், இலவச மின்சாரம், அன்ன பாக்கியா, யுவ நிதி ஆகிய 5 உத்தரவாத திட்டங்களை குறிக்கக்கூடிய வகையில் கலை படைப்புகளும் மலர் அலங்காரத்துடன் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த ஆண்டு காந்தி ஜெயந்தி தினத்தில் தசரா விழா கொண்டாடப்படுவதால் மகாத்மா காந்தியை போற்றக்கூடிய வகையில் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த காந்தி மண்டபம் அழகிய தோற்றத்தில் 1.5 லட்சம் மலர்களால் மிக நேர்த்தியாக உருவாக்கப்பட்டிருக்கின்றன. வண்ண மலர் தொட்டிகளும் வண்ண மலர் கலை படைப்புகளும் காண்பவரை கவர்ந்து இழுக்கின்றன. இந்த கண்காட்சிக்காக உதகை, குன்னூர், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து மலர்களும் மலர் தொட்டிகளும் வரவழைக்கப்பட்டிருக்கின்றன. தசரா விழாவை காண வரக்கூடிய ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த மலர் கண்காட்சியையும் கண்டு ரசித்து செல்கின்றனர். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகநாதனுடன் மைசூரிலிருந்து குணசேகரன். இனி முக்கிய நிகழ்வுகளை விறுவிறு செய்திகளாக பார்க்கலாம். கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் விட்டுச் சென்ற குப்பைகள் மூலம் புலியின் உருவம் உருவாக்கி சமூக ஆர்வலர்கள் மற்றும் மாணவிகள் அசத்தி உள்ளனர். வெள்ளி நீர்வீழ்ச்சி அருகே அமைந்துள்ள புலி சோலை பகுதியில் சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது. இப்பணியில் தனியார் சோலைக்குருவி அமைப்பு, வனத்துறை, கல்லூரி மாணவியர் என 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இந்நிலையில் சேகரிக்கப்பட்ட குப்பைகளால் புலியின் உருவத்தை தத்ரூபமாக செய்து அவர்கள் அசத்தினர். செக்ரிகேட் பண்ணிருக்க வேஸ்ட் எல்லாம் டன் கணக்காக எடுத்திருக்கோம். 1.5 டன் நாங்கள் எடுத்திருக்கோம். இதெல்லாம் நாங்கள் செக்ரிகேட் பண்ண போறோம். பாட்டில் வேஸ்ட் எல்லாமே இருக்கு. அதாவது பாட்டில், பிளாஸ்டிக் பாட்டில், உடைஞ்சு போன கிளாஸ் பாட்டில் எல்லாமே இருக்குது. இது நாங்கள் பண்றதுக்கான காரணம் பழனி மக்களுக்கு நல்ல குடி தண்ணி, நல்ல வாழ்க்கையும் இருக்கிறதுக்காக தான். வனப்பகுதியில் அரிய வகை பறவைகள், குரங்குகள், காட்டெருமை, பன்றி, மான் போன்ற உயிரினங்கள் வாழ்கின்றன. வன உயிரினங்களை காப்பாற்றவே சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது. தென்மாநில அளவிலான கராத்தே போட்டியில் தூத்துக்குடியைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று தங்கம், வெள்ளி பதக்கங்கள் வென்று அசத்தியுள்ளனர். கோவை மாவட்டம் துடியலூரில் கடந்த 27, 28ஆம் தேதிகளில் தென்னிந்திய அளவிலான கராத்தே போட்டிகள் நடைபெற்றன. இதில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இதில் சண்டை, கட்டா, கியோன்ஸ் என 3 பிரிவுகளாக போட்டி நடைபெற்றது. இந்த நிலையில் தூத்துக்குடியைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டவர்கள் 4 தங்கம், 5 வெள்ளி, 11 வெண்கல பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர். சில்வர் மெடல் அடிச்சிருக்கேன். கேர்ள்ஸை பொறுத்தளவுக்கு தற்காப்பு கலை இந்த காலத்துல ரொம்ப முக்கியம். அதனால எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சில்வர் மெடல் அடிச்சது. நாங்க இன்னும் நிறைய கடுமையா பயிற்சி எடுத்து ஒலிம்பிக்ஸ் வர போவோம். இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் தேசிய அளவிலான கராத்தே போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.